Hey, hi, hello gamers, welcome to Animax Gaming. Okay guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட்ல எபிசோட் 8 பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு அனிமே பத்தின வீடியோ பார்க்க போறோம், ஹெவிக் நைட் அண்ட் பிளாக் டார்ச். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்த எபிசோட் இன்னும் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் எதுவுமே கரெக்டாக இதை பண்ணி போட முடியல. ஸோ பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் கோல்டன் ரானாவை டிஃபீட் பண்ணனால இவங்களுக்கு 17 லட்சம் கோல்டு விலை மதிப்புள்ள ஒரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் 17 லட்சம் ஒருத்தன்னு சொல்கிறப்ப அப்போ தான் எல்மஸ் சொல்லுவான், நல்லா எண்ணிப்பாரு, அது 17 லட்சம் கிடையாது, அது 1,70 லட்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். உடனே இவளுக்கு ஒரே சாக்காயிரம், என்னது இவ்வளோ மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாக்கில் கீழே வந்துடுவா. என்னோட பாட்டி வெறும் 20 லட்சத்துக்காக என்னை வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணிட்டாங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,70 லட்சம் கோல்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ரூச்சிக்கு தோணும், ஐயோ இவ்வளோ விலை மதிப்பான ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குது, அப்போ நம்மளைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டார்கெட்டாக, அது மற்ற ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்மளைய பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க, அதனால நம்ம சீக்கிரம் வாங்க நம்ம எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம எல்மஸும் நீ சொல்கிறதே ஒரு பாயிண்ட் இருக்குது, கண்டிப்பாக போகலாம், பட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரே ஒரு தடவை ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது இன்னொரு தடவை கோல்டன் ரானாவை நம்ம ஈவினிங்குள்ளே ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு வந்துட்டு எல்மஸ் முடிவு எடுத்திருப்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓடிடுது. ஸோ நம்ம ரூச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்த மாதிரி அவளோட வெப்பனில் 6 அப்படிங்கிற டை ஸ்ட்ரெஸ் வந்தால் மட்டும் தான் அவளால் டை ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதனால தான் கிரிட்டிக்கல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ண முடியும். இவ்வளோ நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்க்குறா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அட்டாக்கு ஒரு கோல்டன் ரானாவை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறா. ஸோ அந்த கோல்டன் ரானாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோல்டு கலர் பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் போடுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம், சாரி 1,70,000 மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இப்போ 34 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு சொந்தமான அந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ரூச்சி வந்து ஒரே சந்தோஷத்தில் இருக்கா. 34 மில்லியன், ஐயோ இவ்வளோ காசு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிட்டு இருக்கப்பவே இவங்களோட லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்மஸ் சொல்கிறான், ஸோ இவ்வளோ நாள் நம்ம கோல்டு ரானாவை ஹன் பண்ணதுக்கு நீ தான் ஒரு முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, நாமளாம் இப்படி பண்ணோம் எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஸ்கில் டெவலப் பண்ணனால என்னோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் இதெல்லாம் எதில் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எல்மஸ் கிட்ட கேட்க, எல்மஸ் அவங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதை வந்து மற்றவங்ககிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் நம்ம ரூச்சி சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப லாயல் தான், அதனால் உங்ககிட்ட காமிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்பவே நம்ம ரூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி அவள் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்துட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்குது, உங்களுக்கு ஏதாவது கேட்குது, ஒரு குழந்தை அழுகிற சத்தம் மாதிரி உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்மஸ் கிட்ட கேட்க, நம்ம எல்மஸ் உடனே ஷாக்காகிறா, என்னது குழந்தை அழுகிற மாதிரி சத்தமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, ஸோ பொதுவாக வந்து நம்மளோட டஞ்சன்ஸில் வந்து அடியில், அதாவது டஞ்சன்ஸோட ஆழத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சில டஞ்சன்ஸில் மட்டும் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கும், அதாவது நடமாடிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. ஸோ ஒருவேளை அந்த பெரிய மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடிட்டு இருக்கு போல, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணில் பட்டா நம்ம காலி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் தான் வேண்டரிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை டிஃபீட் பண்ணணும்னா லெவல் 50 தேவை, பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே லெவல் 50 கிடையாது. நம்ம எல்மஸ் லெவல் 33, நம்ம ரூச்சி லெவல் 27 என்னமோ தான். அதனால நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும், அதோட கண்ணில் படாமல் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ரூச்சி அப்படியா அப்போ நம்ம கண்டிப்பாக தப்பிச்சிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போதான் எல்மஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கான், இது கேமாக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம், பட் இது கேம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஜ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு அங்கேருந்து ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க, எங்களை காப்பாற்றுங்க, திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம எல்மஸ், கேமாக இருந்தால் கூட இவங்களை விட்டுட்டு போயிடலாம், பட் இது ஒரு கேம் கிடையாது, நம்ம இவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு ஹெவிக் நைட், ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ரூச்சி கிட்ட உடனே சொல்கிறான், ரூச்சி இவங்களை கூட்டிட்டு நீ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ நேரம் தாக்க பிடிக்க முடியுமோ நான் அவ்வளோ நேரம் தாக்க பிடிச்சிட்டு நானும் பின்னாடியே வந்துடுறேன். ஸோ அப்படி எல்மஸ் சொல்ல நம்ம ரூச்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எல்மஸ் இப்படி சொல்கிறானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. ஸோ பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஸோ ஒரு ஹெவிக் நைட்டோட ஜாப்பே அதுதான். ஸோ எந்த பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ண வைக்கிறது, அதாவது அவங்களோட ஆக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த லைக் கொள்ளுங்கிற வெறியோ இல்லை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்ராக்ட் பண்ணுறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிருங்க, இவங்களை எப்படியாவது வெளியே சேஃபாக கூப்பிட்டு போயிரு அப்படின்னு ரூச்சி கிட்ட சொல்ல, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நைட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்.
ஸோ அங்கே வந்த உடனே அவன் நம்ம எல்மஸ் தான் சொல்கிறான், நான் உனக்கு டைம் நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் இருந்து போயிரு, நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ரூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டோட ஹெல்த்தை பார்க்குறப்ப அந்த நைட்டுக்கு 21% தான் டேமேஜ் இருக்குது. நம்ம ரூச்சி என்ன நினச்சிக்கிட்டா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் போல், அது ஆல்ரெடி டேமேஜில் ஆயிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூச்சி சொல்ல, அப்போ தான் நம்ம எல்மஸ் சொல்கிறான், இல்லை ரூச்சி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓடியே ஆகணும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பாஸ் கிடையாது, இது பாஸோட மினியன்ஸ் தான், பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அதனால் நம்மளால் சமாளிக்க முடியாது, நான் உங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன், இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அதே மாதிரி 3 நைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினியன்ஸ் நைட் வந்து பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 40 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சாரி 40வது லெவலில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 வந்துடுதுங்க. இது எப்படி நம்ம சமாளிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே மறுபடியும் நம்ம எல்மஸ் அதே தான் சொல்கிறான், நான் உனக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன், நீ எப்படியாவது இங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எப்படி உங்களை தனியாக விட்டுட்டு போவேன் எல்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம எல்மஸ் டென்ஷன் ஆயிடுறான். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்க, உன்னால் எனக்கு உதவ முடியாது, நான் தனியாக இருந்தானா கரெக்டாக ஃபைட் பண்ணுவேன், நீ இருந்தினா உன்னைய காப்பாற்றணும், நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இடைஞ்சலாக இருப்பேன், அதனால் நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு கோவத்தில் சொல்ல நம்ம ரூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறா. ஓகே அவன் சொல்கிறது கரெக்ட் தான் போல, நம்ம இருந்தால் இடைஞ்சலாக இருப்போம், சரி என்னை மன்னிச்சிட எல்மஸ், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன், நீ ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூச்சி அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் எல்மஸ் சொல்கிறான், ரூச்சி சொன்னது கரெக்டு தான், அவள் இங்கே இருந்திருந்தா நம்ம இதை ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு ஈஸியாக போயிருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவளோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்மஸ் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி நைட் இவங்க 3 பேரையும் அடிச்சுட்டு இவன் ஓடலாம்னு நினச்சா கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி பாஸ் கிட்ட கண்டிப்பாக மாட்டிப்பான். ஸோ அதனால் நம்ம எல்மஸ் கிட்ட இருக்க ஒரே ஒரு வழி அந்த பாஸை டிஃபீட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ வேறு வழியே இல்லை. இதுதான் அந்த எம்ப்ரியோ பாஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுது. நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை கண்டு ஓடலாம் மாட்டேன், கண்டிப்பாக உன்னை டிஃபீட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்மஸ் கத்த அதோட ஹெச்பி அதோட மேஜிக்கல் பவர் அது எல்லாமே காமிக்கிறாங்க. லெவல் 50 இருக்குது, ஹெச்பி 42, மேஜிக்கல் பவர் 60 இருக்குது, பட் 49 தான் இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க போல். ஸோ என்னால் அதுக்கு அதிகமான டேமேஜ் கொடுக்க முடியாது. அதுக்கு டேமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அதோட கண்ணை அட்டாக் பண்ண மட்டும்தான் முடியும். ஏன்னா அதோட வெளியே இருக்க டியூசஸ் அதோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம எல்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிருக்கான்ல. ஸோ அவனோட ஸ்கில் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓத் ஆஃப் ஆர்மருக்கு கொடுக்குறான். அது கொடுத்தனால அவனுக்கு சீல்டு டேஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்லாக் ஆயிருக்கு. ஸோ அன்லாக் ஆன உடனே இதோட பவர் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம எனிமையை நம்மளை அட்டாக் வர்றப்ப நம்ம அந்த சீல்டை வச்சு டேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஸ்கில் தான். எனிமையை புஷ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் அந்த எனிமையை கீழே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுரும். ஸோ அந்த ஒரு சீல் டேஸ் அப்படிங்கிற பவர் வச்சுட்டு மற்ற ஸ்கில்ஸ், அதாவது டிஸ்ஆர்ம் அப்புறம் பேரி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுட்டு சின்ன நைட்டு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பெரிய எம்ப்ரியோ இவங்களை அட்டாக் பண்ணாது. ஏன்னா நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கனால அதோட செல்ஃப் கட்டர் அப்படிங்கிற ஒரு அட்டாக் நம்ம ஹெவிக் நைட், அதாவது நம்ம எல்மஸ்க்கு ஆல்ரெடி அது என்ன அட்டாக் பண்ண போகுதுன்னு தெரியும். ஏன்னா இது வந்து நான் கேமில் விளாண்டுருக்கான் அவன். ஸோ அதுதான் அட்டாக் பண்ண போகுது. பட் இது இவங்களாம் இருக்கனால அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 3 நைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறான். பட் டிஃபீட் பண்ண உடனே அந்த எம்ப்ரியோ, அதாவது அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணுது. ஸோ ரிப்பேர்னா அது பேர்லேயே உங்களுக்கு தெரியும். டிஃபீட் பண்ண எல்லா நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்குது. அதோட ஹெல்த்துங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது ஜஸ்ட் ஒரு கேம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு. ஸோ அவனோட ஸ்கில் டேஷ் பவர், அவனோட காம்போ அட்டாக்ஸ் எல்லாமே அந்த நைட்டுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவன் ஒவ்வொரு அட்டாக் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்மஸ் அவங்ககிட்ட இருந்த ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து தூக்கி போடுறான். தூக்கி போட்டோடனே அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துருது நம்ம பாஸ்க்கு. இது எங்கேருந்து எடுத்தான்னு கேட்டிங்கன்னா போன எபிசோடில் அந்த டெடி பேரை வந்து டிஃபீட் பண்ணுவாங்களா. ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸை வந்து எடுப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து நைட் கூட சண்டை போடுறப்ப அந்த நைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அவனோட அட்டாக்ஸ், அவனோட காம்போ அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அடைஞ்சிருது. கோவம் அடைஞ்ச உடனே அவன் எதிர்பார்க்காத மாதிரி அந்த செல்ஃப் கட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மேஜிக்கல் பவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. என்னதான் நைட் இருந்தாலும் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம எல்மஸ் சொல்கிறான், கண்டிப்பாக என்னால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீல்டை வச்சு டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அந்த ஒரு கட்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம எல்மஸ் அப்படியே தூக்கி அடிச்சிருது. தூக்கி அடித்த உடனே அவன் செவுத்தில் அடித்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். ஸோ ஏகப்பட்ட டேமேஜ் இருக்குது அவனுக்கு. அவனால் எந்திரிக்க கூட முடியல. என்னோட ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்குது, என்னோட காலெல்லாம் என்னால் உணரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் அவனுக்கு ஸ்டன்னு அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்குது. கேம் விளையாடுறதுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டன் அப்படின்னா உங்களால் கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்படி அவன் ஸ்டன் ஆகிட்டு இருக்கப்போ அந்த நைட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. அப்போ தான் நம்ம எல்மஸ் சொல்கிறான், நான் என்கிட்ட சுத்தமாக லக்கே இல்லை, ஒரு வேளை ரூச்சி இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக அவன் என்னை காப்பாற்றிருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் அட்டாக் பண்ணுது. அவனை வெட்டலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா
அவனை நம்ம ருச்சி காப்பாற்றிடுறா. என்ன என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நான் இங்கே தான் இருந்தேன், உடனே வந்துட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ருச்சி சொல்ல இதோட இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 வீடியோ போடணும் அப்படிங்கிறனால. பட் எல்லாமே கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நான் தான் மிஸ் நோபடி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஐம் சைனிங் ஆஃப்.